அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம். இந்த ஜாதகம் 23 வயசு 11 மாசம் 4 நாள். பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்துல லக்கண புள்ளி அப்படிங்கிற போது மிருகசீரிடம் 2 29 பாகையில போயிருக்கு. அதனால இந்த ஜாதகருக்கு ஏழ்பு லக்கணமாக வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது ஏழ்பு லக்கணம் சிம்பு லக்கணமா வந்திருக்கு. இதுல மக நட்சத்திரம் 4ஆம் பாதம் தற்செயல் போயிட்டு இருக்கு. சரி, இப்ப ஜென்ம லக்கணத்துல இருந்து 1 2 3 4ஆம் இடமாக இந்த ஜாதக ரீதியா வருது. 29 டிகிரி அப்படிங்கிற போது இதுல 3ஆம் பாவமாட்ட நம்ம கணக்கு எடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல கணக்கு பார்த்தோம்னா இதுல இந்த காலகட்டங்களை திருமணம், அதே மாதிரி தொழில், அவருடைய வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் அவருக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஏழ்பு லக்கணம் இயங்கும். சரி, இந்த ஏழ்பு லக்கணாதிபதி யாரு? சூரியன். எங்க இருக்கிறார்? 7 8 9 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தா இந்த ஜாதகருக்கு அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவருடைய எண்ணமும் செயல்களும் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இதுல மக நட்சத்திரம் 4ஆம் பாதம். மக நட்சத்திரம் 4ஆம் பாதம். இதுக்கு முன்னாடி மக நட்சத்திரம் 4ஆம் பாதம் 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் வரைக்கும் கேது பகவான் எங்க இருந்திருக்கிறார்? ஏழ்பிக்கு 6ஆம் இடத்துல. அப்ப ருண ரோக சத்ரு உபாதைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் சொல்றோமா? அப்படின்னா இந்த ஜாதகர் இந்த 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார். பல பிரச்சனைகளை ஜாதகியா சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கு. இவருக்கு என்ன பிரச்சனை சம்பந்தமா இருந்திருக்கும் அப்படின்னா வேலையில பிரச்சனையா வந்திருக்கு. ஏன்னா இவருடைய எண்ணம் செயல்கள் எல்லாமே தொழில் சார்ந்த எண்ணமா தான் அவருக்கு இருக்கு. அப்ப அவர் கேட்ட கேள்வி, எப்படிப்பட்ட வேலை அமையும்? நிறைய நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், அப்ப தொழில எனக்கு என்ன நிலை அப்படிங்கிறத இந்த ஜாதகர் கேள்வி கேட்கிறார். தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற போது 7 8 9 10ஆம் இடத்தை தான் நம்ம எடுத்துக்குவோம். இந்த 10ஆம் இடத்துக்கு சந்திரன் இந்த 14ஆம் இடத்துல ஏழ்பிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் 4 வருஷம் 5 மாசம் 10 நாளும் ஏழ்பிக்கு 8ஆம் இடமாக போறதுனால இந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டங்கள் நல்ல நிலையை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குமா? இருக்கும். ஆனா அந்த லாபம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இவருடைய ஜாதகருக்கு அது மறைவா இருக்கிறதுனால போராட்டமா தான் அந்த காலகட்டத்தை உருவாக்கும். போராடி சமாளிக்கக்கூடிய காலகட்டம். சரி, அப்படின்னா இவருடைய கேள்வி அந்த வேலை சம்பந்தமான கேள்விங்கிறனால 7 8 9 10ஆம் இடத்துல யார் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க? 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் நல்ல நிலை. அதே மாதிரி இதுல சூரியனும் செவ்வாயும் அரசு சார்ந்த கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருந்து அதுவும் நிலராசியில சம்பந்தப்படுறதுனால நிலம் சம்பந்தப்பட்ட துறை இவருக்கு கையில அமையக்கூடிய காலகட்டம் இருந்ததுன்னா இந்த ஜாதகருக்கு நல்ல பாக்கியங்களை கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த ஜாதகம் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் சுயசாரத்துல இருக்கிறார். இந்த சூரியன் சுக்கிரனும் சந்திரன் சாரத்துல இருக்காங்க. சந்திரன் சாரத்துல இருக்கிறாங்க. சந்திரன் யாரு? ஏழுக்குள்ள இருக்கிறது 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி யாரு? எங்க இருக்கிறார்? 10ஆம் இடத்துக்கு 11 இருக்கிறார். அப்ப இந்த சூரியன் சந்திரன் சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் சுக்கிரனும் 12 விரையாதிபதியா இருந்தாலும் அவர் இருக்கிறது எங்க? லாபஸ்தானத்துல, அதிகார ஸ்தானத்துல, அபிலாசை இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இது இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த சந்திரன் அந்த நல்ல பலனை 4 வருஷம் 5 மாச காலகட்டத்துக்குள்ள அவர் கொடுக்கணுங்கிற பாக்கியம் இருக்கு. சரி, அப்படின்னா இந்த சூரியன் யாரு? அரசு கிரகம். செவ்வாய் யாரு? அரசாங்க கிரகம். இவங்க 2 பேருமே ஜாதக ரீதியாக எந்த இடத்தை பாக்குறாங்க? 4ஆம் இடத்தை பாக்குறாங்க. 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து இது சார்ந்த தொழில்களை ஜாதகர் கையில் எடுத்தார் என்றால் இந்த ஜாதகருக்கு பெரும் யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்? இந்த சூரியன் செவ்வாயும் அரசு கிரகம். இது செவ்வாய் சூரியன் செவ்வாயும் கட்டடம் சம்பந்தப்பட்ட துறைக்கு அதிபதி, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அதிபதி, சாலை பாதுகாப்பு பணிக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்களுக்கு அதிபதி, அதே மாதிரி சிவில் இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அதிபதி. இது சார்ந்த துறைகள்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளில் கவர்மெண்ட் ஜாப் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சரி, இப்ப இயற்கையில இந்த ஜாதகருக்கு 7 8 9ஆம் இடத்துலதான் அந்த ஏஆர்பிங்கிறது நிமிஷத்துக்கு தசா.
அதுல என்ன போகுது? பரணி நட்சத்திரம் போகுது. பரணி நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய திசை. இந்த சுக்கிரன் 1, 2, 3, 10க்கு ஆதிபத்தியம் பெற்று 10ல பலமா இருக்கிறனால இவருடைய முயற்சி அழுத்தத்தை தந்தாலும் போராடி அந்த காலத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகருக்கு இந்த சுக்கிர திசை கொடுக்கும். சரி, இப்ப என்ன தசாபுத்தி போகுது? இதுல சுக்கிர திசையில சனி புத்தி. சுக்கிரன் எங்க இருக்கிறார்? 10ஆம் பாவத்துல இருக்கிறார். 7, 8, 9ல இந்த சனி புத்தி இருக்கு. அப்ப தசாநாதனுக்கு புத்திநாதன் எங்க இருக்கு? விரயத்துல இருக்கு. அப்ப இந்த சுக்கிர திசையில சனி புத்தியில இந்த ஜாதகருக்கு அந்த வேலை சம்பந்தமான விஷயங்களை செய்யுமா? விரயத்தை தான் செய்யும். அதுல போராடக்கூடிய காலகட்டத்தை விரயம் சார்ந்த விஷயங்களை தான் கொடுக்கும். சரி, அப்படின்னா 13 செப்டம்பர் 2025க்கு மேல புதனுடைய புத்தி வருது. புதன் 14 ஜூலை 2028க்குள்ள ஜாதகருக்கு நல்ல பாக்கியத்தை அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்? இந்த புதன் 2-11 கூட ஆதிபத்தியம். ஜாதகருக்கு எங்க இருக்கிறார்? 7 இலக்கணத்துல 11ஆம் இடத்துல இருந்து இந்த தசாபுத்தியான சுக்கிரனுக்கு 2ல இருக்கிறனால இந்த காலகட்டம் வரக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் அமையும். சரி, அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏன் அமையல அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு போட்டித் தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையில இந்த ஜாதகருக்கு 3க்கு 8ல இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த போட்டித் தேர்வுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்குமா? இல்லை. அப்ப அதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் 20 நாளும் இந்த இடத்துக்கு ராகு பகவான் 7-12 3க்கு 10ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவருக்கு அந்த போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு பகவான் கொடுத்திருப்பாரா? கொடுக்க மாட்டார். இதுல ஒரு 4 வருஷம் 5 மாசம் 10 நாள். சரி, அப்ப இதுல கடந்த 6 வருஷமாக ஜாதகருக்கு போட்டித் தேர்வில் வெல்லக்கூடிய யோகத்தை இந்த ஜாதகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இல்ல. சரி, இப்ப இந்த மக நட்சத்திரம் முடிஞ்சு பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு 3க்கு 7ல அந்த குருவா இருக்கிறனால அப்பத்தான் போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த லக்கணத்துல இப்ப மக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இங்க போகும். லக்கணத்துக்கு 12 அந்த இடத்துல பிரச்சனை இந்த ஜாதகத்துக்கு உண்டான அந்த அமைப்பான யோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 1 நாளுக்கு 7-10 சம்பந்தப்பட்ட துறைகள்ல வர்றதுனால கொடுக்கக்கூடிய யோக அமைப்பு இருந்திருந்தாலும் அந்த காலகட்டத்துல இந்த போட்டித் தேர்வு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்காதனால இந்த ஜாதகருக்கு பூர நட்சத்திரம் 1ஆம் பாதமும் வாய்ப்பு கொடுத்திருக்காது. இதுல 2ஆம் பாதம் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரக்கூடிய வாய்ப்பிலையும் இந்த போட்டித் தேர்வுக்குண்டான பிரச்சனை இருந்ததுனால ஜாதகருக்கு அந்த தொழில் சம்பந்தமான துறைகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கொடுக்கல. இப்ப பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்துல இந்த 3க்கு 7ல இந்த குருவால் இருக்கக்கூடிய காலகட்டமா வரும்போது போட்டித் தேர்வில் வெற்றி அடைஞ்சு இந்த பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்துல நவாம்ச புள்ளி இங்க போகும். இங்க போகக்கூடிய காலகட்டத்துல அவருக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை கவர்மெண்ட் துறைகள்ல வேலை அளிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அது உருவாகும். சரி, அந்த காலகட்டங்கள்ல கோச்சாரத்துல இப்ப இந்த சுக்கிர திசையில புதனுடைய புத்தி வரக்கூடிய காலகட்டமான 14 ஜூலை 2028க்குள்ள இந்த ஜாதகருக்கு கவர்மெண்ட் சார்ந்த துறைகள்ல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். சரி, அதுல இந்த காலகட்டம் பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் இங்க வரக்கூடிய காலகட்டமா இருக்கும்போது 8 ஜூன் 2028ல இருந்து 18 ஜூலை 2029க்குள்ள வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். இப்ப கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் இந்த குருபகவான் இங்க வந்துருவார். சரிங்களா? இந்த குருவான் இங்க வர்றாரு. அப்ப 7, 8, 9, 10ஆம் இடத்துல சூரியன் வர்றாரு, செவ்வாய் வருது, புதன் வருது, சுக்கிரன் வர்றார். இதே இடத்துக்கு இந்த 4 கிரகங்களும் காலமாக வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம். அங்க இருந்து இவங்களுடைய பார்வை எங்க படுது? இந்த 4ஆம் இடத்துக்கு படுது. இந்த இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு படுது. இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே இந்த இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்கும்போது இதுல 4ஆம் இடத்துல அந்த பெருமட சம்பந்தமான துறை அந்த வேலை வாய்ப்பு பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்திலேயே இவருடைய தொழில் பாலம் நல்லா இருக்கும்னு சொல்லப்பட்டது. அப்ப டீனும் 8 ஜூன் 2028, 18 ஜூலை 2029 அதுல புதன் புத்தி வரக்கூடிய காலகட்டம் 14 ஜூலை 2028 இருந்து ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து இந்த ஜாதகருக்கு தொழில் அமையும் அப்படிங்கிற வாய்ப்பை இந்த ஜாதகருக்கு சொல்லப்பட்டது. ஏன் அப்படி நம்ம கரெக்டா சொன்னோம்னா 7, 8, 9ஆம் இடத்துல ஏயா இருக்கு. 7 இலக்கணத்துக்கு 3, 6, 9, 12 அப்படிங்கிற போது தந்தை வழி கர்மான்னு சொல்லிடுறோம்.
அப்ப 5 9ஆக இந்த 7 இலக்கணம் 7 8 9 1 2 3 4 5 9ஆக இருக்கக்கூடிய ஏஎல்பியும் ஏஆர்பியும் சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்துல தூண்டுகோல் தேவையில்லை. அந்த காலகட்டத்துல யதார்த்தமாவே நம்ம ஆரம்பிச்சோம்னா அது நல்வழிப்படுத்தி கொண்டு போய் அந்த காரியத்தை முடிக்க வைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த சுக்கிரதசையோட காலகட்டத்துல, ஏன்னா இந்த சுக்கிரதசையோட காலகட்டத்துல 10ல இருக்கிறதுனால எதிர்கால பலனாக எதிர்வழி கர்மாக அந்த ஜாதகத்துக்கு அமைக்க நடந்து அதுல நிகழ்கால பலனாக இந்த ஜாதகருக்கு பூர்ண நட்சத்திரம் 4ஆம் பாகம் வரக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு 14 ஜூலை 2028க்குள்ள, அதே நேரம் 8 ஜூன் 2028 18 ஜூலை 2029க்குள்ள இந்த ஜாதகருக்கு தொழில் அமையும் அப்படிங்கிற வாய்ப்பை இந்த ஜாதகருக்கு சொல்லப்பட்டது. இது போன்ற இன்னொரு ஆய்வில் உங்களை சந்திக்க வருவது எஸ். சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.